சிவஸ்துதி என்ற பகுதியில் ஒரு ஞானசம்பந்த பெருமானுடைய பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த உலகத்தில் பொருள் இல்லைன்னா மதிப்பே இல்லை. பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லைன்னர். அப்போ அந்த பொருளை அடைய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஞானசம்பந்தர் பாடின அற்புதமான பாடல். திருவேழிமிழலை அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கு. அந்த க்ஷேத்திரத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? சிவபெருமான மகாவிஷ்ணு 1000 தாமரை மலர் கொண்டு அர்ச்சித்த அற்புத தலம். அவர் என்ன பண்ணியிருக்காரு? 1000 தாமரை மலர் அதை வச்சு சகஸ்ரநாமம் பேர், சிவசகஸ்ரநாமம் அற்புதமாக ஆராதனை பண்ணிகிட்டே வர்றார். எப்பொழுதுமே இந்த சிவனுக்கு சோதனை பண்ணுறதுல அப்படி ஒரு எண்ணம். அப்படி ஒவ்வொரு தாமரையாக இறைவனுக்கு சாத்தி கொண்டே வருகிறார். இறைவன் ஒன்றை மறைத்தருளினார். அந்த 1000வது நாமாவளி ஒரு எப்பொழுதுமே பூஜைகளை சரியாக செய்யலை அப்படின்னா அதுலேருந்து தவறுகள் வரும். அந்த மாதிரி தேவதையை சிவபூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அதில் தவறு நேர்ந்து விட போகிறது. ஆஹா, ஒரு மலர் இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு தடுமாற்றத்தில் ஆகமங்கள் முறைப்படி பூஜை பண்ணினவர் மகாவிஷ்ணு. அதனால தான் ஆகமங்கிற சொல்லுக்கே சிவபெருமானுடைய 5 முகத்திலிருந்து வந்ததும் சக்திக்கு சொல்லப்பட்டதும் மகாவிஷ்ணுவால் அனுஷ்டானம் பின்பற்றப்பட்டதுமாகிற யாதொரு சாஸ்திரம் இருக்கோ அந்த சாஸ்திரத்துக்கு ஆகமம். அவர் தான் முதல்ல சாஸ்திரத்தை அனுஷ்டானம் பண்ணி சிவபூஜை பண்ணுறார். அப்படி பண்ணும்போது அதில் தவறு வந்துடக்கூடாதே. ஏன்னா அவருக்கு பின்னாடி வரவாளுக்கு அது உபதேசம். மகாவிஷ்ணு தான் உணர்கிறார், பிறருக்கு எப்படி சிவபூசணையினுடைய சிறப்பை உணர்த்துகிறார். அவருக்கு 2 பொறுப்பு இருக்கு. குருநாதர். அப்படி வரும்போது ஆஹா 1000 பூவில் ஒரு பூ குறைஞ்சி போச்சே அப்படின்னு தன்னுடைய கண்ணை எடுத்து மலராக இறைவனுடைய திருவடியிலே சாத்துகிறார். எவ்வளோ அழகு பாருங்க. அதனால தான் புண்டரீகாட்சன்னு பேர். புண்டரீகம்னா தாமரை. மகாவிஷ்ணு மிகவும் அழகாக இருப்பார். மிக அழகு. அழகுலையே காளிதாசன் சொல்கிற பொழுது மகாவிஷ்ணு மாதிரி ஒரு அழகான ஆளை நீ காதலிக்காமல் இந்த பரதேசி பயலை போய் காதலிக்கிறியே அப்படின்னே சொல்கிறார். அப்படி ஒரு அழகு மகாவிஷ்ணு. அவருடைய கண்ணை எடுத்து தாமரையாக இறைவனுடைய பாதத்திலேயே சமர்ப்பணம் பண்ணின ஒரு அற்புத ஊர் அது. அந்த க்ஷேத்திரம் மகாவிஷ்ணு சிவனை பூஜை பண்ணின க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தில் என்ன பாருங்கோ, ஒரு காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னா மழை இல்லை, வறுமை. மழை இல்லைன்னா ஜலம் இல்லை, ஜலம் இல்லைன்னா விவசாயம் இல்லை, விவசாயம் இல்லைன்னா அப்படியே எல்லாம் அந்த இடங்கள்லாம் அப்படியே இது போர்னாலும் வரும். சில நேரங்களில் காலத்தில் வஞ்சம்னு பேர். ஒன்று பேஞ்சு கெடுக்கும் இல்லை காஞ்சி கெடுக்கும்னு சொல்லுவாள் நம்ம ஊர் பக்கம்லாம். எப்போ பார்த்தாலும் மழையிலையும் அழியும், இல்லை மழையே பெய்யாமல் எல்லாம் காஞ்சி போயிடும், தீர்த்தமே இருக்காது. இப்போ நான் சொல்கிறது 700 வருஷம் ஒரு 7ஆம் நூற்றாண்டில் நடந்த விஷயம் இது. அப்படிங்கும்போது அப்போ உள்ள வசதியெல்லாம் கிடையாது இல்லையோ. இந்த மாதிரி போர் போட்டு தண்ணி எடுக்க அந்த வசதியெல்லாம் இல்லையோ. ஆற்றுல இருந்தால் தண்ணி, அதில் வெள்ளைன்னா வற்றி போனது தானே. அப்போ அந்த ஊரே வறுமையில் இருக்குது. ஊருக்கே வறுமை. அப்போ ஞானசம்பந்தர் அங்கே நுழைகிறார். அப்படி கேட்கும்போது ஒரு அடியாரை பார்த்தோன்னே இது மாதிரி ஊரே வறுமையாக இருக்குது, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, வெள்ள நிவாரணம்னு சொல்கிற மாதிரி இப்பெல்லாம் பண்ணுறல அந்த மாதிரி பஞ்ச நிவாரணம், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த ஊரில் அற்புதமாக ஞானசம்பந்தர் பாடுறார். வாசி தீரவே காசு நல்குவீர், மாசில் மிழலையீர் ஏசல்லையே அப்படின்னு அற்புதமான பாடல். இந்த பாடல் இந்த பதிகத்தை பாடினா கண்டிப்பாக சில பேருக்கு காசு வரும், ஆனால் கையில் தங்காது. இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் போயிடும். அந்த மாதிரி தங்கும் காசு, பஞ்சம்னே ஒன்று வராது. அப்படி ஒரு பாடின உடனே சிவபெருமான் அந்த ஊரில் ஒரு பலிபீடம் இருக்குது, தரிசிக்க வேண்டிய அற்புதத்தலம். அந்த பலிபீடத்து மேலே ஒரு பூதத்தின் வழியாக காசு வைக்கிறார்.
அவரும் நேரடியாக கேட்குறாரு, வாசி தீரவே காசு நல்குவீர். ஞானசமுந்தர் காசு வேணும்னு அர்த்தமா? அது இல்லை. அவளெல்லாம் சிவனை தவிர வேறு எதையுமே விரும்பாதவா. இறையருள் எதையும் சாதித்து தரும் அப்படின்னு உலகத்துக்கு நிறுவுவதற்கு இறைவன் அளித்த அற்புத திருப்பதிகம் இந்த திருப்பதிகம். இந்த திருப்பதிகத்தை நாம் சொல்லுகிற பொழுது செல்வம் வற்றாமல் இருக்கும். அவ்வளோது சிறப்பு இந்த பதிகத்துக்கு. இதை ஒரு செவிவழி என்ன சொல்கிறதுன்னா, செவிவழி செய்தி என்ன சொல்கிறதுன்னா, உருக்கம் பாருங்க. ஊருக்கே அன்னதானம் நடக்கிறது, ஞானசம்பந்தர் போடுறா. 2 பேரும் சேர்ந்து பாடின தலம் அது. அப்பரும் சம்பந்தரும் 2 பேருமே சேர்ந்து போய் சில தலங்கள் பாடியிருக்கா. 2 பேருக்குமே கூட்டம் உண்டு. இவாளை சார்ந்து ஒரு 500 பேர் இருக்காருன்னா, அப்புறம் சார்ந்தும் ஒரு 500 பேர் இருப்பா. அந்த வாசி தீரவே காசு நல்குன்னா அந்த வெளிவீடத்து மேலே தங்க காசு இருக்குது. இவர் பாடினா அது வந்துடும். அதை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டுருப்பா. அதை செலவு, அந்த காசை எடுத்து செலவு பண்ணி அதில் எல்லாருக்கும் அன்னதானம்லாம் நடக்கும். அதில் ஞானசம்பந்தர் பாடின பாட்டு இருக்கோ இல்லையா, அதுக்கு மாற்று குறைச்சலாக இருக்கான் தங்கம். அப்பர் பாடின பாடல் கேரட்டு கூட இருக்கான் தங்கம். யோசிச்சு பாருங்க. இது இது இப்போ ஏதோ சொல்கிறால 22 கேரட்டு தங்கம், அதை விட என்னென்னவோ 916 அது என்னன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு தங்க மாற்று குறைச்சலாக இருக்கான். அதுக்கு ஏன்னு கேட்டதுக்கு சாமி சொன்னாரான், நீ பாட பண்ணி செய்கிறேன், உழவார பணியும் சேர்த்து பண்ணுறான்டான். உழவார பணினா அவருக்கு ஒரு 80 வயசு இருக்கும். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய புல்லெல்லாம் பிடுங்கி எறிவார். பாடலோட மாத்திரம் இல்லை. அப்போ சிவபெருமானுக்கு உழவார பணியும் பண்ணதுனால கூலி கூட கொடுக்குறாரு. அதனால் அங்கே வடை பாயசத்தோடு அங்கே சாப்பாடு, இங்கே சாம்பாரோட சாப்பாடு. எப்படி பாருங்கள், எப்படி நடந்துருக்கும் பாருங்கள். சிவபெருமான் அப்படி காதல் கேட்டு நமக்கு என்ன தேவைங்கிறத அப்போவே அருளிய அற்புத திருப்பதிகம். அதை பாடி நாம் பயன்பெறுவோமாக. இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய், அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.